வணக்கம் உறவுகளே. எல்லோருக்கும் வணக்கங்கள். வணக்கங்கள். வணக்கம் முருகன். உள்ளூராட்சி தேர்தல் எப்படி போகுது? உள்ளூராட்சி ஓ நடக்க போகுது என்ன? மே மாதம் 6ஆம் தேதி அறிவிச்சாச்சு அரசாங்கம். அப்போ இத்தனை மாதம் கிடக்கு, இன்னும் ஒரு மாதம் இருக்கு. இன்றைக்கு 22, அங்கால அதையும் விட்டால் இதையும் விட்டால் கூட்டி கழிச்சு பார்த்தால் ஒரு மாதம் இல்லை, காணாத என்ன பிரச்சனை. அது அதுக்குள்ள எக்ஸாம் நடந்துருக்கு, பிள்ளைகள ஓஎல் நடந்துருக்கு. அது முடிய போகுது, இந்த ஒரு கிழமை கிடக்கு என்ன. அது முடிவடைந்து அதுக்கு பிறகு ஏப்ரல் 5ஆம் தேதி இவர் வாரே மோடி வாரே. அப்போ அவரோடையும் கதைச்சி போட்டு தான் நாங்கள் லட்சம் வைக்க போகிறோம் போட இல்லையே. அப்போ லட்சம் வைக்க போது அதுக்குள்ளே பெரிய பிரவண்டம் இல்லை. யாழ்ப்பாணம் இந்த வடக்கு மாகாணம் தான் பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு, நிராகரிப்பு எல்லாம் நடந்திருக்கு. என்ன நடந்தாலும் இந்த யாழ்ப்பாணத்தில் ரெண்டிங் ஏதாவது விஷயம் வந்துடும். வந்துடும். அது ஏன் யாழ்ப்பாணத்தில் மட்டும் வருது இல்லை? அதோட டாக்டர் அப்படி டாக்டர் வந்த அர்ச்சனா டாக்டர் வந்ததில்லை. ஏன் வந்தது என்ன பிரச்சனை? அப்படி எல்லாத்துல என்னத்தை எடுத்தாலும் டிசிசி மீட்டிங் போனாலும் ஏதாவது ஒன்று பிரச்சனை வருது. பார்லிமெண்டத்துக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. இந்த திரும்ப தேர்தலுக்கு இந்த வேட்புமனு கொடுக்க வந்ததையும் பிரச்சனை. ரோட்டில் போனால் பிரச்சனை, கதைச்சாலும் பிரச்சனை, நல்லதை கதைச்சாலும் பிரச்சனையா கிடக்கு. என்ன செய்கிறது? அவங்களோட பக்கம் தான் இருக்கு வேட்புமனு எல்லாம் நிராகரி. இல்லை இல்லை, அவையன்ட்டு முழுக்க நிராகரிக்கப்பட்டிருக்கு. அவ கௌசல்யா ஏதோ கையெழுத்து வைக்க இல்லையா? அடே அது நான் நினைச்சேன் ஏதோ போமொருள் பில்லங்கமாக கொண்டு இல்லை, 3 மொழியிலையும் இருக்கான். தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்தில், சிங்களத்தில், இல்லை இல்லை 3 மொழியிலேயும் இருக்கு. அப்போ தமிழ் வாசிப்பம் தானே. நாங்களே புல விட்டார்கள் எனக்கு கண்டா விளங்கல. அவ்வளோத்துக்கு முழுக்க நிராகரிக்கிற அவ்வளோத்துக்கு புளியோ அனுபவங்களும் இல்லை தானே. அது அவர் சொல்லிக்கிறார், டாக்டர் சொல்லிட்டார், தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க, நாங்கள் சின்ன பொடிகள் இப்போ சின்ன ஆக்கள் தானே, இல்லாமல் ஒரு அனுபவம் இல்லை. 3 மாதத்தில் பாராளுமன்ற எம்பியான ஆளுக்கு தெரிய அனுபவம் குறைவு தான்டா. பாராளுமன்ற எம்பியா ஆய்பத்திரிகை இருந்து டாக்டராக இருந்துட்டு வெளியில் வந்து 3 மாதத்துக்குள்ளே அரசியலுக்கு வந்தவர் தான் எங்களோட டாக்டர். ஆனால் வந்தவர் நல்லது தானே செய்தவர். என்ன செய்தவர் அதுதான் என்னென்று சொன்னால், அந்த ஏதோ ஹெல்பிங் டேபிள் ஒன்று கிடக்காம். அந்த ஆணையாளர் கருத்தில் பார்த்த நேற்று அந்த வேட்புமனு தாக்கல் செய்கிற இடத்த ஹெல்பிங் டேபிள் ஒன்று இருக்குமா. அப்போ 3 நாள் ஏதோ கிடக்குது. அப்போ 3 நாளில் முதல் நாளே வந்தால் அல்ல 2ஆம் நாளாவது வந்தால் அந்த ஹெல்பிங் டேபிள் ஒன்று இருக்கு, கொஞ்சம் உத்தியோகத்தர்கள் இருப்பினும் அவைகிட்ட கொடுக்கலாமா. இதை கொடுத்து இது இருக்கா பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு சரியோ புள்ளியோன்னு. அப்போ அவ்வளோ வெறும் பார்த்து அவ சொல்லணும், உடனே இது புலவட்டு தெரிஞ்சு வாங்கன்னு சொன்னால் ரைட் தாங்க இது புள்ளையன்று சொல்லி அதில் திருத்தலாமாம். அது தெரியாது. சட்டத்திட்டங்கள் சிலவள தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ அது தவறல். அது பெரிய ஒரு தவறு. என்னென்றால் அந்த அந்த எனக்கு அந்த அதுக்கு புறம் அதிர்ச்சியாக போனேன்டா, அந்த உதவி செய்கிறவர்களும் உத்தியோகத்தர்களும் அங்கே விட்டிருக்கணும்னு சொன்னால் அவைகிட்ட கேட்டு செய்திருக்கலாம். மற்றது என்ன சொல்லு, இட்டுக்கு மனம் இருந்துட்டு கடைசி கட்டத்தில் வந்ததான் பிரச்சனை. ஆனால் டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஒரு பிரச்சனை வந்து என்னென்னு சொன்னால், அவர் சொன்னவர் தனக்கு காசு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி. மற்ற சுயேட்சை குழு கூடப்போ காட்டு காசும் கூட. மற்ற அவர்கிட்ட வந்ததுலாம் கஷ்டப்பட்டதுகள் அவர் ஒருத்தர்கிட்டையும் அந்த கட்டுப்பணம் வாங்கல. தங்கள்கிட்ட காசு அந்த புலம்பெயர் ஆக்கள்கிட்ட வாங்கித்தான் அதை செய்திருக்கிறார். அப்போ அதுக்காக அந்த ஆக்களுக்கு அந்த பணப்பிரச்சனையில் கடைசி மட்டும் இருந்திருக்கு நம்ம ஆக்களை சேர்க்குறது. அப்போ கடைசி நாள் தான் அவையும் வந்தவை, கடைசி நாள் தான் எல்லாரும் பேர் வந்தவை. அதுக்குள்ளே பேர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இவர் டக்ளஸ் வந்து அவற்றை ஒன்றுமே நிராகரிக்கிறது. அவ்வளோ பக்குவம் அவங்களெல்லாம் செய்து போட்டாங்க. மற்றது தமிழரசு கட்சின்னு நிராகரிக்கப்பட இல்லை. மற்றது அரச கட்சி எங்கள்ட ஜேபின்ற அவற்றையும் மூண்டும் பக்காவாக இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் மற்ற எல்லாற்றையும் பிரச்சனை. ஒரு பக்கம் நிராகரிக்கப்பட்டிருக்கு, ஒரு பக்கம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, ஒரு பக்கம் அப்படி மாறி வந்திருக்கு. இவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவை சங்காக்கும் என்ன தவறு ஏதுன்னு சொல்லி விட்டுருவோம். அதில் அவைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்லிட்டா தாங்கள் வழக்கு போட போகிறோம்ண்டு. ஆனால் அதையும் சொல்கிறாங்கடாப்பா. என்னென்னு சொன்னால், வழக்கு தேர்தல் பிரச்சனைக்கு வழக்கு போட்டு வெல்லலாதான். அதுக்கு சந்தர்ப்பம் 1% தானே இருக்குது.
ஆனால் அவை அனுபவசாலிகள் தானே. ஆனால் இப்போ சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்வளோ காலம் அரசியல் இருக்கிறார். அவர் ஏன் தவறு விட்டாருன்னு தெரியல. மற்றது இவர் எங்கள்ட மணிவண்ணன் ஐயா இருக்கிறார், அவரும் சட்டத்தரணியல்லோ. அவர் சொன்னார், அவருக்கும் நிறைய எங்களுக்கு எனக்கு இந்த சட்ட நுணுக்கங்கள் தெரியாது. அவர் சொன்னார் தன் சட்ட நுணுக்கங்கள் தனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், தமிழரசு கட்சியிலே ஒரு ஆக்களுக்கு நடந்த விஷயம் எங்கள் நல்லூர் பிரதேச சபையில் நடந்திருக்கான். அதே விஷயம் தங்களுக்கு மாநகர இதுக்குள்ளே நடந்துதான். அப்போ தங்களே நிராகரிக்கப்பட்டிருக்கான், அவையன்றி அங்கீகரிக்கப்பட்டிருக்கான். அப்போ 2 பேர்ட்டையும் சேம் பிரச்சனையாம், 2 பேர்ட்டையும். அப்போ அதாலாம் தனக்கு அந்த அவருக்கு அந்த அவர் எல்லா சட்டம் வாய்ச்சிருக்கிற படம் அதில் இப்படி சொல்லியிருக்கு, ஏதோ நம்பர் எல்லாம் சொல்கிறார் பார்த்தேன். அந்த இதில் இப்படி சொல்லியிருக்கு, தான் சிலவேளை சிங்கள மொழியிலே மாறி கிடக்கோ தெரியாண்டு பார்த்தவையாம். இப்போ சிங்கள மொழி அப்படி ஒரு இது இருக்காமங்கண்ட இலங்கையில் என்னென்றால், இப்போ மற்ற மொழிகளில் ஒன்றிருந்து சிங்கள மொழியில் ஒன்றிருந்தால் சிங்கள மொழி தான் செல்லும், அப்படியான ஒரு முதன்மை மொழியை நாடி அதுதான் செல்லும்னு சொல்லி ஒன்று இருக்கான். அப்போ அதால் தண்டை பிரச்சனை வந்துருக்கொண்டு அவர் சிங்கள சட்டத்தையும் எடுத்து பார்த்துக்கிறார், மொழி எடுத்து பார்த்துக்கிறார், இல்லை அது சரியாக தான் கிடக்காம். அப்போ அதில் ஏதோ இது தனக்கு விளங்கையிலே அவர் அந்த அதிகாரிகளை குறை சொல்ல இல்லை. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, இப்ப தேர்தல் அலுவலகம் இருக்குல்ல, அங்க போய் என்ன செய்யறது? காசு கட்டுறது? அங்க காசு கட்டுற மாவட்ட செயலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யுது. ஓகே, இங்க கட்டி போட்டு அங்க கொண்டு கொடுக்குறதா? அங்க காசு கட்டணும், இங்கே வேட்புமனு தாக்கல் செய்யணும். இங்கே அந்த ஒப்பங்கள் எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறது, கொண்டு வந்து கொடுத்து அதிலே அவை என்னென்னு சொன்னால் அது கணக்க விஷயங்கள். இப்போ வயதுகளை பார்க்கணும், இல்லை வயது இல்லைகளை உறுதிப்படுத்துறதுக்கு பிறப்பு சான்றிதழ் கொடுக்கணும். பிறப்பு சான்றிதழ்னு சொன்னால் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கணும். இது 6 மாதத்துக்கு உட்பட்ட உறுதிப்படுத்தினா தானே அதில் சரியான வயசு இருக்கும். அல்லது அது இல்லாட்டி ஜேபி உறுதிப்படுத்தணும். சமாதானவான் இப்போ உண்ட பேரையும் போட்டு உண்ட ஆண்டு தேதி, பிறந்த ஆண்டு தேதி அதையும் போட்டு இவர் என்ன உறுதிப்படுத்தி விட்டால் அந்த வயது உறுதிப்படுத்தப்படும். அப்படியெல்லாம் கிடாக்கும். அதோடலாம் கணக்கோட அப்போ அந்த தகவலோடு எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கு நம்ம வேட்பாளர்கள் அப்படியானதெல்லாம் இந்த நிராகரிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு காலம் இப்படி நடக்கல இல்லையே. அதான் என்னென்ன ஒன்று அது இவ்வளோ காலம் இப்படி நடக்கையில் துட்டியில் ஒன்று நடந்து. அப்போ மணிவண்ணன் அவரும் சொல்கிறார், தனக்கு சரியான ஒரு தீர்வு தரத்தான் வேணும், நீங்கள் 2-3 நாள் அவசரம் தாரன், நீங்கள் கலந்து ஆலோசித்து இதுக்கான தீர்வு திரும்பவும் அதை தங்கள்கிட்ட நிராகரிக்கப்பட்டதை ஏற்றால் பிரச்சனை இல்லைன்ற மாதிரியும், அல்லாட்டி நீங்கள் ஏற்கவில்லை என்று சொன்னால் தானும் உயர் நீதிமன்றம் வழக்கு போடுவதற்கான ஆயத்தங்களை தானும் செய்வனு சொல்லியிருக்கிறார். தாங்கள் இந்த முறை வெல்றதுக்கான அறிகுறி கணக்கு இருந்தாம் என்று ஒவ்வொரு கட்சியும் அப்படி தான் சொல்லுவோம் சொல்லிடுறது. மற்றது டாக்டர் நிறைய கவலைப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு பக்கத்தாரையும் சொல்கிறாருன்னா அரச கட்சிகள் திட்டமிட்டு சொல்லுறார். ஆனால் ஒரு பக்கத்தார் சொல்லியிருக்கிறார், தங்களுக்கு அனுபவம் இல்லை, தாங்கள் இந்த முறை விட்ட தவிர தான் இனிமேல் வர மாகாண சபை தேர்தலையோ அல்லது பாராளுமன்ற தேர்தலையோ நாங்கள் எதுவித தவறும் விடாமல் நாங்கள் அக்ரோட்டாக அதை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அவரும் கவலைப்பட்டிருக்கிறார். அவருக்கு கவலைன்றது இல்லைத்தானே, அது இது போன அடுத்ததுன்ற மாதிரி தான். கௌசல்யா நரேந்திரன் அவன்று தான் கொஞ்சம் தானே முதன்மை வேட்பாளராக போட்டது. அப்போ அந்த ஒரு சிக்கல் தான் அவை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ என்ன நடக்க போதோ தெரியாது. இப்போ என்னென்னு சொன்னால் இன்றைக்கு ஏதோ முடிவு சொல்கிறோன்னு சொல்லியிருக்கு போல தேர்தல் ஆணையாளர் திணைக்களம் சொல்லியிருக்குது. அப்போ இன்றைக்கு பின்னேரம் அல்லது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமைக்குள்ளே ஏதாவது ஒரு முடிவு தெரியும். யார் வழக்குக்கு போடுறாரு, வழக்கு போட்டாடா தேர்தல் பிற்படுப்படுமோ? இல்லை நடக்காது. என்ன அப்படி செய்ய மாட்டாங்க அதுக்குள்ளே அப்படின்றா வழக்க முடிவு தீர்வு. அதை நான் சொல்லிச்சேன், அப்போ வழக்கு போட்டால் அப்போ தேர்தல் எல்லாம் பிற்படுப்படுமா? இல்லை அந்த குறிப்பிட்ட அந்த பூநேரி மன்னாருக்கு இல்லாமல் ஏதோ ஒரு வழக்கு போட்டோன்னு சொல்லி இப்போ பாவஸ் பெற்றதாக கொடுத்துட்டோம். அது மாதிரி இதையும் செய்து விடுவாங்களே, இந்த செய்து விட்டால் நல்ல. அப்போ அதான் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கும் இந்த சட்டவட்டங்கள் ஒன்றும் தெரியாது. இப்படி கதையை பேசிக்கொள்றதை நாங்கள் கேட்டுனாங்க. அப்போ இது ஒன்று நடக்கும் தானே, நடக்கும் பார்ப்போம். நிராகரிக்கப்பட்டவைகள் ஆனால் இனி நிராகரிக்கப்பட்டவை இல்லை பரவாயில்லைன்னு அங்கீகரித்தால் இவங்க குழம்புவாங்க, இந்த மாதிரி குழம்புவாங்க. தேர்தல் போட்டி தானேடாப்பா, போட்டி தானே. ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் அப்படி என்று. மற்றது அதுக்குள்ளே அது நாங்கள் இவர் கயந்திரோகம் அதுக்குள்ளே இவர் டாக்டர் அர்ஜுனா இருக்கிறாரோ, அவர் சொல்லிட்டார், நீங்கள் எனக்கு போடுற போட்டு யார் போட நினைச்சிங்களோ எங்களோட கட்சிக்கு அவ்வளோ போட்டையும் கொண்டே எங்கள்கிட்ட கயந்திரோகம் யார் பண்ண முறையும் இருக்கிறாரோ சைக்கிள் சின்னத்தில் இருக்கிற அவருக்கு போடும் கொண்டு சொல்லியிருக்கிறார். அவருக்கு என்னென்னா அவர் அவற்ற கொள்கைகள் தங்களுக்கு தையட்டி
பிரச்சனைக்குள்ள சில வேறுபாடுகள் இருந்தாலும் தாங்கள் மற்றும்படி அவர் என்ன சொல்லு கயந்திரகுமார் பொன்னம்பலமாவே இந்த கட்சி ஒரு காலம் இந்த அரசாங்கத்துக்கு அடிபணியே இல்லை, அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ண இல்லை இல்லையா? அப்படியாம் என்ன எங்களுக்கு இந்த அப்படி இருந்தவர்களாம். மற்ற அவர்கள் ஒரே கொள்கையில அப்படியே இருக்கணும் தானே இருக்கணும் தானே. அப்போ அவர்களுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன், ஆதரவு தெரிவிக்கிறேன். அப்போ எனக்கு போட வேண்டிய போட்டுக்களை நீங்கள் அவருக்கு போடுங்கன்னு சொல்லிடணும். அப்போ அப்படியே ஒவ்வொரு இனி நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் இவங்களெல்லாம் ஒன்று சேர்கிற பிளான் இருக்குது, ஒன்று சேர்ந்து தாங்கள் செய்யலாமண்டு. அப்போ ஒவ்வொரு கட்சி இப்போ பிரேமச்சந்திரன் அவர்கள் நிராகரிக்கப்பட்ட அவர் இன்னொரு கட்சியோட தனக்கு போடுறதை அங்கால போடுங்கன்னு சொன்னால் அவருக்குரிய மக்கள் இருப்பினும் தானே, ஒவ்வொருத்தருக்கும் ஆதரவான மக்கள் இருப்பார்கள் தானே. அப்போ அவர்கள் சொன்னால் செய்வார்கள் தானே. அப்போ அப்படி போட்டுத்தான் இது எல்லாம் நடக்க போகுது. இதில் நான் நினைக்கிறேன் 3 கட்சிகள் தான் சும்மா நெஞ்சு நிமிந்து கொண்டு நிற்கிது. தமிழரசு கட்சியும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும், எங்கள்ட என்பிபி கட்சியும் தான் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிற்கிது. பார்ப்போம். நாங்கள் மே மாதம் 6ஆம் தேதி இரவு 12 மணிக்கே முடிவுகள் எல்லாம் தெரிய வந்துடும். வேண்டாம் அந்தந்த தேர்தல் நிலையங்களிலே வச்சு வாக்கெண்ணும் நடவடிக்கை ஈடுபடும். இது முந்தைய இது அந்த மற்ற தேர்தல்களுக்கு மாதிரி பட்டியலை கொண்டே வச்சு எண்ணே இல்லை, அந்தந்த நிலையங்களில் தேர்தல் நிலையங்கள்லையும் வச்சு எண்ணுவார்கள். ஆகையினால நாங்கள் 6ஆம் தேதி முடிவு தெரியும் என்ன எப்படி என்ன நடக்க போகுது மக்களுக்கு. அதுதான் வலமுறை ஆசை சொன்னேன், மனிதர்களை தேடுங்கள் என்ன, மனிதர்களை தேடுங்கள், மனிதர்களுக்கு வாக்களியுங்கள், மனிதத்தை உருவாக்குங்கள் என்ன, அபிவிருத்தியோ நல்லது செய்ய மனிதர்கள் தான் இப்போ தேவை. ஆகையினால மனிதர்களை கண்டுபிடித்து வாக்களியுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகையினாலே மக்களுக்கு நாங்கள் இதை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0122-222-6113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 0121-222-3536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.